இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த 25வது நாள் தபசு நாட்கள் தொடங்கி 25 நாட்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு சொல்லுகிறோம். 25 வசனங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வசனம். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் ஆண்டவர் இயேசுவோடு தொடர்புடைய சம்பந்தமான மரணத்தை ஒட்டி உள்ளதான இந்த வார்த்தைகளை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உணர்வை கொடுக்கிறது நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், தேவனுடைய வார்த்தை அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது என்பதுதான். தொடர்ச்சியான ஒரு பண்டிகை என்று வைத்துக் கொண்டால் அந்த பண்டிகைக்கான ஆயத்தங்களும் முயற்சிகளும் செலவுகளும் எல்லாம் செய்வாங்க. ஆனா இது பண்டிகையாக நாம நினைக்கவில்லை. இது ஒரு வசன நாட்களாக, வசனத்தை அறிகிற, உணர்கிற, கேட்கிற, சிந்திக்கிற, எதுதான் உண்மை, எது பொய், எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, யார் உண்மை உள்ளவர், யார் பொய், எதை தான் நாம பற்றி கொள்ளணும், தீர விசாரித்து நன்மையையும் தீமையையும் சிந்தித்து செயல்படும் போது கண்டிப்பாக உண்மை பொய்யாய் மாறாது. உண்மை ஒரு நாளில் வெளிவரும். அந்த உணர்வோடுதான் இந்த நாளில் இதை போல வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க கடமை நீங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க. அன்னைக்கெல்லாம், இதற்கு முன்பெல்லாம் வீதிகளில் நின்று பேசுவோம், காலையில எழுந்து பேசுவோம், சாயந்தரத்துல போய் பேசுவோம். என்னுடைய 16 வயது தொடங்கி ஒருவர் இரவெல்லாம் போயிட்டு கூட இதை போல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோம். அன்றைக்குள்ள அறிவு வேற, தெளிவு வேற. ஆனா இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, உணர்வு, ஒப்பு கொடுத்தல், தெளிவு வித்தியாசம். ஆனா இன்றைக்கு இந்த மீடியாலாம் வந்துச்சு. இது நாம விரும்பல, இதெல்லாம் சொல்லணும்னு விரும்பல. ஆனா வார்த்தைய சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. யார் யாரோ அவரவர்களுக்குட்பட்ட அழைப்புக்கு செய்யறாங்க. நமக்கு அது செய்யட்டும், கர்த்தருடைய ஊழியங்களை செய்யட்டும். நம்மை எதற்காக அழைத்தாரோ, இந்த கொரோனா நேரத்தில் தொடங்கினோம், இன்று வரை இது நிக்கல. நூற்றுக்கணக்கான வசனங்கள் ஜனங்கள் காதுகளில் விழுகிறது. இதுக்கு பேரு வேணாம், புகழ் வேணாம், சபை பேரு வேணாம், இது எத்தனை பேர் பார்க்குறாங்க அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவின் அன்பு, அவருடைய தியாகம். அவர் எதற்காக வந்தார், என்ன செய்கிறார், என்ன செய்தார், இன்றைக்கும் அவர் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு தெளிவை கொடுப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கலாத்தியர் 1 அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மீண்டும் இந்த வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை கேளுங்கள். அவர் நம்மை, யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிற, அன்றைக்கு அந்த சபைக்கு சொன்ன வார்த்தை, அன்றைக்கு இப்பொழுதும் போது அன்னைக்கு சொன்ன வார்த்தை. ஆனா இன்று இதை படிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது இதை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சம், இந்த உலக காரியங்கள்.
அப்போ உலகத்துக்குட்பட்ட பழக்க வழக்கங்கள், உலகத்திலே எல்லாம் கெட்டதுன்னு நாம் சொல்வதற்கில்லை. எல்லாரும் கெட்டவங்கன்னு நாம சொல்ல முடியாது. யாருமே சரியில்லை என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா யாரு கூடயும் பழகவே முடியாது, எங்கேயுமே போக முடியாது. எல்லாரும் கெட்டவங்க இல்ல, இருக்கதான் செய்யறாங்க. நாம நல்லதை நோக்கி போகணும். ஆனா இந்த இடத்துல இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று, மோசமான இந்த உலகத்தின் என்று விடுவிக்கும்படி விடுதலை தேவை. விடுதலை தேவை என்பதை உணர்கிறார் பவுல். இந்த விடுதலையை கொடுக்கிறவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு விடுதலை தேவை. கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், அழுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், போராட்டத்தின் நிலையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை தேவை. இவர்களை விடுவிக்கும்படி யாருடைய விருப்பப்படி? நம்மை என்ற ஒரு வார்த்தை இருக்கு. நம்முடைய பிதா, நம்முடைய பிதா, நம்மை படைத்த தேவன். இயேசுவானவர் யார்? அவர் நம்முடைய கர்த்தர், அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்முடைய தேவன், அவர் விடுதலை கொடுக்கிறவர். யாருடைய விருப்பப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே. ஆண்டவர் இயேசு கூட தேவன்தான், அவர் மனிதனாய் வந்தார். அவர் விருப்பப்படி கூட எதையும் செய்யவில்லை. அவர் விருப்பப்படி பரலோகத்தில் இருந்தார். பரலோகம் தீர்மானித்தது, பரலோக பிதா முன்குறித்தார். இந்த பூமிக்கு அவரை அனுப்ப வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று விரும்பினார். அவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது அவர் சித்தப்படி, பிதாவின் சித்தத்தின்படி. எதற்காக அவர் வந்தார் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக. முதல்ல நம்மை இப்பொழுது இருக்கிற உலகத்தில் இருந்து விடுதலை கொடுக்க. யாருடைய விருப்பம்? நம்முடைய சொந்த உரிமை அங்கே வருகிறது. நம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி. மூன்றாவது, யாருக்காக அனுப்பினார், யாருக்காக வந்தார், யாருக்காக ஒப்பு கொடுத்தார்னா நம்முடைய, ஒரு தனி மனுஷன் அல்ல. அப்போ முழு உலகம், ஒரு தனி மனுஷன், ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம், உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்காக, எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ பாவம் கொடூரமானது. பாவத்தோடு ஒரு மனுஷன் வாழ்ந்தால் ஆபத்தானது. பாவம் ஒரு மனுஷனை கொன்றுவிடும். பாவம் தேவனை விட்டு பிரித்து விடும். பாவம் பரலோகத்தை தடை செய்யும். பரலோகத்துக்கு போக முடியாதபடி பண்ணிடும். நரகத்துக்கு நேராய் கொண்டு போகும். இதை ஆண்டவர் விரும்பல. மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கணும். மனுஷன் என்ன செய்வான், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது என்பதை உணர்ந்த தெரிந்த ஆண்டவர் தான் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி பவுல் இந்த வார்த்தையை முடிக்கிறார். எனவே நான் ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், 10 நிமிடம். அதனால்தான் அந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஆலயத்தில் 1.5 மணி நேரம் நாங்கள் அனுதினமும் பாடலும் செபமும் ஒரு குறிப்பை வைத்து தெளிவான வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆனால் இந்த டிவி, இந்த காணொளி மூலமாக 10 நிமிஷம் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எனவே இந்த வார்த்தையை சிந்திங்க, மனப்பாடம் பண்ணுங்க. நம்மை இந்த உலகத்திலே, பொல்லாத உலகத்துல விடுதலை இல்லாத இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். இது பிதாவின் சித்தம். அதை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்கு? நம்முடைய பாவங்களுக்காக. எங்கே ஒப்பு கொடுத்தார்?
கல்வாரி சிலுவையில் எப்பொழுது ஒப்பு கொடுத்தார்? 2000 வருஷத்துக்கு முன்பு. ஆனா இன்னைக்கு அவர் சாகல, இன்னைக்கு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை அனுபவத்தோடு சொல்ல வைத்திருக்கிறார். இதை கேளுங்கள். இதை ஒரு கவலையினமா இராதபடிக்கு ஆண்டுடைய அன்பை நினைச்சு பார்த்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை பின்பற்றுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு பரலோக நிச்சயம். அவர் உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.